ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இமேஜ் அனாலிசிஸ், நான் வெர்பல் ரீசனிங் இல்ல டிசைன் ஆப்டிடியூட்ல ஒன் ஆஃப் த டாபிக் தான் இமேஜ் அனாலிசிஸ். அதோட நேமை வச்சு பார்க்கும்போதே என்ன தெரியுது, இமேஜ் அனாலிசிஸ்னா ஏதோ இமேஜஸ் கொடுக்க போறாங்க, அதுதான் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். மீன்ஸ் அதை ஆராய்ந்து பார்க்கறது, அதை பார்த்து நம்ம என்னவா இருக்குங்கிற டெசிஷனுக்கு வர்றது தான் அனாலிசிஸ்ங்கிற மீனிங். அப்ப இமேஜ் அனாலிசிஸ்னா எப்படி இருக்கும்னா, கொடுத்துருக்கிற இமேஜை நம்ம அனலைஸ் பண்ணி என்னவா வருங்கிற மாதிரியான கொஷின்ஸ் தான் இதுல இருக்கும். இதுலயே 2-3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலாம். அதை நம்ம ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஷின்ஸா எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப்போடது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பசில் சால்வ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதாவது ஒரு ஃபுல் இமேஜை பீசஸா நம்ம ப்ரோக் ஆயிருக்கும், அதை நம்ம அனலைஸ் பண்ணி எங்க எது வரும், எதை ஆட் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வரும், இல்ல இந்த ஷேப் நம்ம என்ன பண்ணா வரும், எப்படி போட்டா வருங்கிற மாதிரியான அனாலிசிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட நீங்க அதை ஞாபகம் வச்சுட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இது புரிஞ்சது. இது இமேஜ் அனாலிசிஸ் இந்த டாபிக்ஸ்ல 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்தரா இதுல இருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம ரிடில்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அதாவது வேற நிறைய இமேஜஸ் நமக்கு புரோக்கன் ஆகி இருக்கும், அதை நம்ம ஜாயின் பண்ணா ஒரு இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஷின் தான் இது இருக்க போது. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் அதை பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின்ல டிட்டர்மைன், நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த கொஷின் தான் மீன் ஆகும். Determine which of the figures 1, 2, 3, 4 can be constructed using the pieces provided in figure X. அதாவது Xங்கிற இமேஜ்ல, இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, Xங்கிற இமேஜ்ல பீசஸ் ஆஃப் இமேஜஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் பீசஸ் இருக்கு, இதுல கொஞ்சம் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் போக போக இருக்கிறதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீசஸ் இருக்கும். ஸோ அந்த பீசஸை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணா என்ன மாதிரியான இமேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிளா இருக்கு இல்லையா, எல்லாம் 6 ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ட்ரையாங்கிள்ஸை ஃபார்ம் பண்ணா நம்ம எப்படியோ நம்ம அட்டாச் பண்ணி பார்க்கும்போது எந்த இமேஜ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே ட்ரையாங்கிளா இல்ல இல்லையா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வெறும் ட்ரையாங்கிளா இல்லாம இதை எடுத்துட்டோம்னா புரோக்கன் பீசஸா இருக்கு. பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளா இது எல்லாமே இல்ல. அதே மாதிரி வெறும் 6 ட்ரையாங்கிள் வச்சும் இது ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. இந்த இடத்துல எல்லாம் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பே இல்ல. இந்த கார்னர் இது எல்லாமே ஒரு விதமான குவாட்ரிலேட்டரலா போயிடுச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. செகண்ட்ல நமக்கு எல்லாமே ட்ரையாங்கிள்ஸா இருக்கு, ஆனா சைஸஸ் டிஃபர் ஆகுது. தேர்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளா தான் இருக்கு, எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸால ஃபார்ம் ஆன ட்ரையாங்கிளா தான் இருக்கு. ஆனா தேர்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ட்ல வர்ற மாதிரி பார்த்தா இந்த எண்ட் எல்லாம் கர்வ், அதாவது வளைஞ்சு இருந்திருந்தாதான் நமக்கு இது ஃபார்ம் ஆக முடியும். அப்போ தேர்டும் வர வாய்ப்பு இல்லை. அப்போ ரிமைனிங் இருக்கிற செகண்ட் அண்ட் ஃபோர்த்தை மட்டும் நம்ம இப்ப கன்சிடர் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா செகண்ட்ல நமக்கு இருக்கிற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இதுலயுமே 6 ட்ரையாங்கிள்ஸ் வச்சுதான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா நமக்கு இங்க கொஸ்டின்ல பார்த்தோம்னா எல்லா ட்ரையாங்கிளும் சிமிலர் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸா தான் இருக்கு. ஆனா இங்க பார்த்தோம்னா நமக்கு நடுவுல இருக்கிற இந்த 2 ரொம்ப பெரிய சைஸா இருக்கு, அதனால இது இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் 4 தான் இதுக்கான ஆன்சரா இருக்க முடியும். ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் இமேஜ் அனாலிசிஸ் கொஸ்டின் எப்படி இருக்குங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் பீசஸ் ஆஃப் இமேஜஸோ இல்ல ஸ்ட்ரக்சர்ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஷேப்ஸ் இருக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபார்ம் பண்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா என்ன மாதிரி இமேஜ் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டினா இருக்கும். ஸோ ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸை வச்சு பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஒரு வி ஷேப் கட் ஆன மாதிரி இருக்கு, எல்லாமே அதுதான் இருக்கா, கொஞ்சம் சிமிலர் சைஸ்ல தான் இருக்கு. பட் ஏதோ ஒரு ட்ரையாங்கிள்ல இன்வெர்டட் ஷேப்ல நமக்கு இந்த சென்டர்ல கட் ஆற மாதிரி ஒரு வி இருக்கு.
ஸோ இப்படி 4 பீஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இந்த 4 பீஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸை ஃபார்ம் பண்ணா நமக்கு என்ன மாதிரியான இமேஜ் கிடைக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். ஸோ பார்த்த உடனே நமக்கு எதை கன்க்ளூட் பண்ண முடியும்? கண்டிப்பா 4 இருக்க முடியாதுங்கிறது ஷியோர் தானே. ஏன்னா எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கணும். அந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு வி ஷேப்ல ஒரு கர்வ் இருந்திருக்கணும். ஆனா இங்க 2 ஸ்கொயர்ஸ்ல ஜஸ்ட் டயக்னல்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. இத ஜாயின் இந்த நம்ம கொடுத்துருக்கிற இந்த 4 பீஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்மேட்டை ஜாயின் பண்ணா கண்டிப்பா நமக்கு இது வரப்போறது இல்ல. ஸோ ஆப்ஷன் 4 இருக்க வாய்ப்பே இல்ல. ஆப்ஷன் 3யுமே அப்படிதான். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, நமக்கு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதா 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு இருக்கிற அந்த ஃபார்மேட் ஆஃப் இந்த வி கட் நமக்கு ட்ரையாங்கிள்ல இல்ல. ஸோ ஆப்ஷன் 3யும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்து ரிமைனிங் 1 and 2 இந்த ரெண்டுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் நமக்கு இதை ஃபார்ம் பண்ணா வருமா வராதா அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டாலே இதுக்கான ஆன்சர் நமக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல பாருங்க, எல்லாத்துலயுமே இந்த 4 ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணா 4 ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணா நம்மளால ஒரு ஸ்கொயரை கொண்டு வர முடியுங்கிறது நமக்கு தெரியும். பட் அந்த ட்ரையாங்கிள்குள்ள எக்ஸ்ட்ரா இந்த ஒரு லைன் வந்திருக்கா. ஸோ இந்த லைன் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லையா. நீங்க இது எல்லாத்தையுமே ட்ரையாங்கிளா பாருங்க. 4 ட்ரையாங்கிள், இந்த 4 ட்ரையாங்கிளை வச்சு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிடலாம் இல்லையா. இந்த மாதிரி 4 ட்ரையாங்கிள் வச்சு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா நம்மளோட இதுபடி ஒரு ட்ரையாங்கிள்ல அதோட இன்வெர்டட் சைஸ்ல வி மட்டும்தான் இருக்கணுமே தவிர நடுவுல எங்கேயுமே நடுவுல லைன் இல்லை. இங்க எங்கேயும் நடுவுல லைன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல பார்த்தோம்னா இங்க நடுவுல ஒரு லைன் இருந்திருந்தா, இப்படி ஒரு லைன் இருந்ததுன்னா இதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ வர்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்மளோட கொஸ்டின்ல நடுவுல அந்த ஸ்ட்ரைட் லைன் இல்லாதனால ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். எப்படி வருங்கிறது புரியுதா? இந்த பாருங்க, இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டாப் கார்னர் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள்ல இன்வெர்டட் ஷேப்ல நமக்கு வி இருக்கு. ஸோ அதே மாதிரி இருக்கிற 4ஐயும் ஜாயின் பண்ணா நமக்கு இந்த ஷேப் கிடைச்சிருது இல்லையா. ஸோ கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஆப்ஷன் 2 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி 1 2 நம்மளால நெக்லெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் சீக்கிரமே கிடைச்சிரும். எது வராதுங்கிறது 1 or 2 ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ரிமைனிங் இருக்கிறதுல ரொம்ப மைல்டு டிஃபரன்ஸ், மைனூட்டா அதோட ஷேப்ஸ் அதெல்லாம் டிஃபர் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கவனமா பார்த்தோம்னா நம்மளால ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஸோ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இந்த 4 ஷேப்ஸுமே இருக்கிற மாதிரி இருக்கும் டக்குன்னு பார்க்கும்போது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த யோசிச்சு எந்த இடத்துல என்ன மாதிரியான ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, ட்ரையாங்கிள்ஸோட ஃபார்மேட் எல்லாத்தையும் பார்த்து நம்ம இதை பிரிச்சோம், நம்ம இதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சரை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் என்னென்ன இருக்கு, 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, ஒரு குவாட்ரிலேட்ரல் இருக்கு, ஒரு 4 சைட்ஸ் ஆஃப் இந்த குவாட்ரிலேட்ரல் இருக்கு. சைடு நமக்கு ஒன்னு ரொம்ப கிராஸா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ரிமைனிங் இருக்கிற 3 ட்ரையாங்கிள்லயும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு, கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒன்னு ரொம்ப குட்டியா இருக்கு, ரிமைனிங் 2 கொஞ்சம் ஈக்குவல் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸா இருக்கு. ஆனா 3மே பாத்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கா. இது ஒரு க்ளூ. இதை வச்சு நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 3 ட்ரையாங்கிள், ஒன்னு ரொம்ப சின்ன சைஸா இருக்கணும், 2 கொஞ்சம் சிமிலர் சைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸா இருக்கணும், 3மே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கணும். அது போக ஒரு குவாட்ரிலேட்ரல். இந்த 4 வச்சு ஃபார்ம் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்கொயரா நம்ம கண்டுபிடிக்கணும் எதுவா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த 3வது ட்ரையாங்கிள்கான ஆன்சர்ல நமக்கு கரெக்டா ஃபார்ம் ஆயிருக்கிறத செக் பண்றதுக்கு ஒரு குவாட்ரிலேட்டரலும் 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கிறதுமா 3 ட்ரையாங்கிள்ஸா சேர்ந்து ஒரு ஸ்கொயர் எங்க ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்த உடனே எப்பவுமே எதை நம்ம நெக்லெக்ட் பண்றாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. அந்த மாதிரி தெரியுறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இந்த குவாட்ரிலேட்டரலோ சைஸ் பாருங்க, நமக்கு இங்க இருக்கிற குவாட்ரிலேட்டரல்ல ஒரு 2 ஆங்கிளாவது நமக்கு 90 டிகிரியா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்க குவாட்ரிலேட்டரல்ல ஒரு
ஆங்கிள் கூட நமக்கு 90 டிகிரியா இல்ல. ஸோ இதுவும் வராது. அடுத்தது டிஃபால்ட்டா இன்னொன்னு தெரியறது என்னன்னு பார்த்தோம்னா, தேர்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ட்ரையாங்கிளும் ஒரு குவாட்ரிலேட்டரலும் தான் இருக்கணும். ஆனா இங்க இது ஒரு குவாட்ரிலேட்டரலா இருக்கு, இது ஒரு குவாட்ரிலேட்டரல். ஆனா இத பாருங்க, இது குவாட்ரிலேட்டரலே இல்ல. ஆக்சுவலா இதுக்கு 5 சைட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அது போக 2 ட்ரையாங்கிள் தான் இருக்கு. நமக்கு 4 சைட்ஸ் இருக்கிற குவாட்ரிலேட்டரல் தான் இருக்கணுமே தவிர பென்டகன் நமக்கு தேவையில்லை, இருக்கக்கூடாது. அப்போ ஆப்ஷன் 3யும் இருக்கக்கூடாது, வராது ஆன்சர். ரிமைனிங் இருக்கிற 2 and 4 தான். 2 and 4ல எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குவாட்ரிலேட்டரல் 3 ட்ரையாங்கிள் இருக்கணும். 3 ட்ரையாங்கிளுமே ரைட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ இங்க இருக்கு ஈக்குவல் சைஸ் ஆஃப் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்கு. ஆனா அதோட ஆங்கிள் சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகி தான் இருக்கு. ஆல்சோ இந்த குவாட்ரிலேட்டரலா அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 4 சைடு இல்ல, இதுல 5 சைடு இருக்கு. குவாட்ரிலேட்டரல்னா 4 சைடு தான் இருக்கணும். இதுல பாருங்க 1 2 3 4 and 5 மொத்தம் 5 சைட்ஸ் இருக்கு. அப்போ இதுவும் நமக்கு சரியான ஆன்சர் இருக்க முடியாது. அப்போ அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்தோம் அப்படின்னா, இதுல ஈக்குவல் சைஸ்டு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு ஸ்மால் சைஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் இருக்கு, ரிமைனிங் இருக்கிற ஒரு குவாட்ரிலேட்டரலும் இருக்கு. அப்போ ஆப்ஷன் 2 தான் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ரெண்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரெண்டுமே எல்லாமே ஈக்குவல் ஷேப் மாதிரி இருந்தது. கொடுத்துருக்கிற எல்லா பீசஸுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்று போல இருந்தது. அதை வச்சு எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வேற வேற ஷேப்ஸ் ஆஃப் பீசஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஃபார்ம் ஆயிருக்கிற பீஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இங்க நமக்கு தேர்ட் கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபோர்த் பாருங்க. இப்போ வரைக்கும் பார்த்த 3 எக்ஸாம்பிள்ல இருந்தேயுமே நமக்கு ஃபோர்த் வந்து இன்னும் ரொம்பவே டிஃபர் ஆன மாதிரி இருக்கு. எப்படி மாறி இருக்கு? ஃபோர்த்ல ஒரு பெரிய ஷேப்ல என்ன இருக்கு, ஒரு சர்க்கிளோட ஒரு பாகம் இருக்கிற மாதிரி இருக்கு, பார்ட் ஆஃப் அ சர்க்கிள் இருக்கு. அது போக 2 டபுள் ஷேடட் ஆர்க்ஸ் இருக்கு. ஒன்னு அதுவுமே கர்வ்டு, ரொம்ப வளைஞ்சு கர்வ் ஷேப்ல இருக்கு, இன்னொன்னு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கு. அது போக 3 பீசஸ் ஆஃப் ஒரு சைட்ல நமக்கு ஆர்க், ஒரு கர்வ் இருக்கிற இன்னொரு ஷேப் ஆஃப் பீசஸ், ஒரு சர்க்கிளோட பார்ட்ஸ் மாதிரி தான் மற்ற 3 இருக்கு. அந்த 3ஓட ஷேப்ஸ்லயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஷேப்புக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதான் செய்யுது. இதுல இருந்து இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே மாதிரி இந்த பார்ட் இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லாம டைரக்டா ஒரு கர்வே இருக்கிற மாதிரியும் இருக்கு. இன்னொன்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்தையும் விட ரொம்பவும் சின்னதா ஒரு பார்ட்டா தான் இருக்கு. ஸோ இந்த எல்லாம் சேர்ந்த ஃபார்ம் ஆயிருக்கிற ஒரு இமேஜ் நமக்கு என்னங்கிறது தான் இங்க கண்டுபிடிக்கிறோம். ஸோ சிமிலர்லி தான் ஃபர்ஸ்ட் எதெல்லாம் இருக்காதுங்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற முடியறது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் நெக்லெக்ட் பண்ண போறோம். ரிமைனிங் இருக்கிறத வச்சு எது நமக்கு சரியான ஆன்சரா இருக்குங்கிறத பார்க்க போறோம். அப்போ அதுல அப்படி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோன்னே நமக்கு எது தெரியுது, இந்த ஆர்க் இதோட ஷேப் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் 2 இருக்கா, பார்த்தோன்னே அது இருக்காதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி ஆப்ஷன் வேற எந்த ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்காதுங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ ஆப்ஷன் 4 பாருங்களேன். ஆப்ஷன் 4 பாத்தீங்கன்னா இந்த 2 பார்ட் ஆஃப் பீசஸ், இந்த பீஸும் ரொம்ப சிமிலர் சைஸ்ல இருக்கு. ஆனா நமக்கு இங்க கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல எந்த பீஸ் ஆஃப் ஷேப்புமே ஒரே மாதிரியோ இல்ல ஒரே சைஸ்லயோ எங்கேயுமே இல்ல, எல்லாத்துலயுமே ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யுது. அப்படி பார்த்தா இந்த பார்ட் நமக்கு வர்றதுக்குமே வாய்ப்பு இல்லை. அந்த 2 வச்சு பார்த்தாலுமே நமக்கு ஆன்சர் வராது. சிமிலர்லி இந்த சர்க்கிள், பார்ட் ஆஃப் சர்க்கிள் சைஸ் பாருங்க, இதுல ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா இதுல ரொம்பவே சிறுசா தான் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ ரிமைனிங் இருக்கிற 1 and 3ல எது வரலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா ரெண்டுலயுமே ஆர்க்கோட இந்த கர்வ் ஆர்க்கோட சைஸ் பார்த்தாலுமே நமக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். ஏன்னா இதுல இந்த ஆப்ஷன் 1ல சைஸ் சரியா இருக்கு, ஆனா ஆப்ஷன் 3ல பாருங்க இந்த கர்வ்டு சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, ஆனா நம்ம கொஸ்டின்ல அவ்வளோ பெருசா நமக்கு இல்ல. சிமிலர்லி ஒரு குவார்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கும் அதிகமாவே அது கவர் பண்ற மாதிரி இருக்கு, ஆனா நமக்கு அவ்வளோ பெரிய கர்வ்டா நமக்கு டபுள் லேயர்டு கர்வ் நமக்கு ஆர்க் வந்து நமக்கு இங்கே இல்லை. ஸோ இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ரிமைனிங் உள்ளதுல ஆப்ஷன் 1ல எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா
ஆப்ஷன் இந்த பெரிய சர்க்கிளும் சரியா தான் இருக்கு. இந்த ஆர்க்கு அது போக இது எல்லாமே டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க எல்லாத்துலயுமே. இந்த இந்த இதுவுமே இது சரியா தான் இருக்கு. இதுல இருந்து சின்ன பார்ட்டா தான் இது இருக்கு. இந்த பார்ட் ரொம்ப குட்டியா. ஸோ இதோட சைஸோடையுமே இது மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு கன்ஃபார்மா ஆப்ஷன் 3 ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் 1 தான் நம்ம கொஸ்டின்கான ஆன்சர். ஸோ எப்பவுமே ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். இப்போ இந்த இந்த சம் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 1ம் ஆப்ஷன் 3யும் ரொம்ப சிமிலரா ரெண்டுமே சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்ம ரொம்ப கரெக்டா கீனா நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியான ஆப்ஷன் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்பவுமே சரியா இல்ல இது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எது தெரியுதோ அதை நம்ம இம்மீடியட்டாவே சரி பண்ணிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத இந்த மைல்டு டிஃபரன்சஸ் எங்க இருக்குங்கிறத ரொம்ப நல்லா நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஓகே ஓகே அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதுவும் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ற மாதிரியான பீசஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுல எது சரியான பீஸா இருக்கும் சரியான ஆப்ஷனா இருக்குங்கிறத நம்ம இப்ப கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் பெரிய பார்ட் ஆஃப் ஒரு பெரிய பீஸ் ஆஃப் இருக்கு இல்லையா, இந்த பீஸ் கிட்டத்தட்ட எல்லாத்துலயுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 2 3 4 ஒவ்வொன்னா நீங்க எதை எடுத்து பார்த்தாலுமே இந்த லார்ஜர் சைஸ் ஆஃப் பீஸை வச்சு உங்களால எது சரியான ஆன்சரா இருக்கும்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட இந்த பெரிய பீஸோட பார்ட் எல்லாத்துலயும் சரியாவே அமைஞ்சிருக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை வச்சு நம்மளோட ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ண முடியாது. அப்ப ரிமைனிங் இருக்கிற 3 பீசஸ் வச்சுதான் நம்ம இப்ப ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்ப அப்படி எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொஞ்சம் பெருசா இருக்கு. அதுல இருந்து இன்னொன்னு இது கிட்டத்தட்ட ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கே தவிர இது ஆக்சுவலா ட்ரையாங்கிள் இல்ல. இந்த இந்த பார்ட் எடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் கர்வா தான் இருக்கு. உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 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 ட்ரையாங்கிளோட 3 சைடுமே நமக்கு பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாவே இருக்கு. ஆனா இந்த இந்த இமேஜ்னு எடுத்துட்டோம்னா இந்த சைடு வந்து நமக்கு கர்வ் மாதிரி இருக்கு. அப்போ சர்க்கிளோட ஏதோ ஒரு எண்ட் ஆஃப் த பார்ட்டா அது இருந்து சர்க்கிள் பார்ட்டா நமக்கு அந்த கர்வ் ஆர்க்ல வர்ற மாதிரியான பார்ட்டா இது இருந்திருக்கணும். ஸோ இது பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் இல்லை. ஆனா இதுல இருந்து ட்ரையாங்குலர் ஷேப்ல ஒரு சைட் கர்வா இருக்கிற மாதிரியான சின்ன ஷேப்பா இருக்கு. இன்னொன்னு வேற ஒரு ஷேப்பா இருக்கு. அதுலயுமே 3 சைட்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு வந்து நமக்கு கர்வா இருக்கு. ஆல்சோ ரிமைனிங் இருக்கிற 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ்க்கு நடுவுல ஆங்கிளும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகலமான ஆங்கிளா தான் இருக்கு. ஸோ இதை வச்சுதான் நம்ம எது சரியான ஆன்சரா இருக்குங்கிறத நம்ம இப்ப ஃபைனலைஸ் பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றையா செக் பண்ணிட்டு வருவோமே. ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்னோட சின்ன சின்னதா இருக்கணும் வித் ஒரு கர்வ்டு சைடு இருக்கிற அந்த சைடு வந்து கர்வா இருக்கிற மாதிரி ஒன்னு இருக்கணும். ஸோ அதுபடி நம்ம இப்போ ஃபைனலைஸ் பார்த்துட்டே வந்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது. ஓகே இப்போ பார்த்த உடனே நமக்கு எது இருக்காதுன்னு தெரியுது. ஆப்ஷன் 4 பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, கிடையாது, அது இருக்கவே இருக்காது. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் சரியா இருக்கு. ஆனா ரிமைனிங் இருக்கிற இந்த 2 பார்ட் பாருங்க நமக்கு இருக்கிற கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இது இதே மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட் ட்ரையாங்குலர்ல சின்ன ஆர்க்கா இருக்கிற மாதிரியும் நமக்கு இங்க இல்லை. ஆல்சோ இந்த 2க்கும் நடுவுல ஆங்கிளுமே பாத்தீங்கன்னா இந்த பார்ட் எடுத்து இது இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம்னாலும் ஒரு நம்ம இந்த 2 ஸ்ட்ரைட் லைனை ஜாயின் பண்றதுல ஆங்கிள் வந்து 90 டிகிரிக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பார்த்தாலுமே இது நமக்கு வரவே வராது. ஸோ ஆப்ஷன் 4 இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே அடுத்து வேற எது அடுத்து இது எடுத்தாலுமே நமக்கு அது வராது இல்லையா. ஆப்ஷன் 2 பாத்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் இருக்கு. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டிப்பா நமக்கு இருந்திருக்கணும் இல்லையா. ஒன்னு ஆர்க்கோட சேர்ந்து இருந்தாலும் ரிமைனிங் இருக்கிற இன்னொரு ட்ரையாங்கிள் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிறதுல அந்த இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் கண்டிப்பா ஒரு 90 டிகிரி இருக்கிற ஒரு ட்ரையாங்கிளா இருக்கணும். ஆனா நமக்கு இங்க இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் அப்படி இல்லை. அதே மாதிரி இதுவுமே ரொம்ப அகலமான ட்ரையாங்குலர் ஷேப் அந்த கர்வ் இருக்கிற மாதிரி தான் நமக்கு இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. இது தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் போடுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து நமக்கு
ரொம்ப சின்ன ட்ரையாங்கிளா தான் இருக்கணும். ஆனா இங்க நமக்கு சின்ன ட்ரையாங்கிளா இல்ல. சோ இதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரிமைனிங் 1 and 3ல நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருக்கு. ஆனா இது பாருங்க இங்க நமக்கு ட்ரையாங்கிள் மாதிரியே இல்ல. இங்க ட்ரையாங்கிளே இல்ல. ஆப்ஷன் 1ல நமக்கு ஆக்சுவலா ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரையாங்கிளே நமக்கு கிடைக்கல. இதுவுமே இந்த ஸ்மால் சைஸ் அந்த கர்வ் இருக்கிற அந்த ட்ரையாங்குலர் பார்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கே தவிர நம்ம சொல்லியிருக்கிற ஒன் ஆஃப் த 90 டிகிரியோட இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு இங்க இல்லவே இல்லை. ஸோ ஆப்ஷன் 1 ஆட்டோமேட்டிக்கலி ரிஜெக்டட். ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் 3 மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். அப்போ இதுல இந்த இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் நமக்கு இருக்கு. இன்னொரு பீஸ் ஆஃப் ஆர்க்ல இது 90 டிகிரிக்கு மேல இருக்கிற அப்டியூஸ் ஆங்கிள் இருக்கவும் செய்து சின்னதா ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்மேட்ல கர்வ் சைஸோட இருக்கிற இன்னொரு பீஸ் ஆஃப் அந்த கொஸ்டின்ல இருக்கிற இன்னொரு பீஸுமே இதுல இருக்கதான் செய்யுது. ஸோ அப்ப நமக்கு இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா இது இன்னும் ரொம்பவே டிஃப்ரெண்டான பீசஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு 2 குவாட்ரிலேட்டரல்ஸ் இருக்கு. குவாட்ரிலேட்டரல்னா 4 சைடு இருக்கிற அன்ஈவன் ஷேப் தான் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். ஸோ நான் 2 4 சைட்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு பெருசா இருக்கு, இன்னொன்னு அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கு. மித்த 2 பாத்தீங்க அப்படின்னா ஒரு இது ஒரு பீஸ் ஆஃப் ஆர்க் இருக்கிற மாதிரி இருக்கா. ஆர்க்கோட 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ், அந்த 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ ஒரு கர்வால ஜாயின் ஆயிருக்கு. இன்னொன்னு ஒரு அன்ஈவன் ஷேப் ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 4 வச்சு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகியிருந்தா எது நமக்கு சரியான ஆப்ஷனா இருக்கும்னு கேட்டிருக்காங்க நமக்கு. அப்ப இந்த 2 வச்சு இதுவுமே கர்வ்டு ஷேப்பா இருக்கு, இந்த சைடுமே கர்வா இருக்கு. அப்போ இந்த 2ம் ஒண்ணுக்கு மேல ஒன்னு இருக்கிற மாதிரியான ஷேப் தான் நமக்கு கண்டிப்பா வந்திருக்கணும். அப்படின்னாதான் இந்த கர்வ் ஷேப் நமக்கு வச்சு ஒரு ஸ்கொயரை ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப இந்த 2மே இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் நமக்கு ஜாயின் ஆயிருக்கிற மாதிரியான ஃபார்மெட் தான் கண்டிப்பா இந்த ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அப்ப அதை வச்சு பாக்குறோம் அப்படின்னா பார்த்தோன்னே நமக்கு எது இருக்காதுங்கிற மாதிரி இருக்கு. ஆப்ஷன் 1 பார்த்தாலே நமக்கு தெரியுது இந்த ஃபார்மெட் ஆஃப் இந்த பீஸ் நமக்கு எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி குவாட்ரிலேட்டரல்ஸ்மே சரியான குவாட்ரிலேட்டரலா நமக்கு எங்கேயுமே இல்லை. அது ஏதோ ஒரு அன்இவன் ஷேப்ஸ் வேற வேற பீஸ் ஆஃப் ஷேப்ஸை வச்சு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ இது இமீடியட்லி வி கேன் டிசைட் இது வந்து கண்டிப்பா ஆப்ஷன் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 குவாட்ரிலேட்டரல்ஸும் இருக்கு நமக்கு. 4 சைட்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல்ஸ், ஒன்னு பெருசாவும் இருக்கு, ஒன்னு சின்ன குவாட்ரிலேட்டரலும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஷேப்பே அப்படி இன்வெர்ட் ஆன மாதிரி இங்க இருக்கு பாருங்க, அதுவும் கீழே அதோட சேர்ந்த இந்த ஆர்க் ஷேப்பும் நமக்கு இருக்கதான் செய்யுது. ஸோ இதுல எல்லா பீசஸுமே பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ மேபி இது ஆன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ ரிமைனிங் இருக்கிற மற்ற 2 ஆப்ஷன்ஸ்லயும் கண்டிப்பா வராதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை நம்ம செலக்ட் பண்றது தான் சரியானதா இருக்கும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற 3 and 4 பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 3ல இந்த 2 பீசஸ் சரியா தான் ஃபார்ம் ஆயிருக்கு நமக்கு, ஆர்க் இருக்கிறதும் இதுவும். ஆனா 2 குவாட்ரிலேட்டரல் இருக்கணும், இங்க நமக்கு குவாட்ரிலேட்டரல் 2 இல்ல. இது பாருங்க, இது ட்ரையாங்கிளா இருக்கு. அப்ப கண்டிப்பா நமக்கு இது ஆப்ஷனா இருக்க முடியாது. ஆப்ஷன் 4 எடுத்துக்கிட்டாலுமே இங்கேயாவது ஒரு குவாட்ரிலேட்டரல் ஒரு ட்ரையாங்கிள்னு இருக்கு. ஆனா இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 2மே ட்ரையாங்கிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுவும் நம்மளோட. ஸோ 4வது ஆப்ஷனும் நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஃபைனலா நமக்கு ஃபர்ஸ்டே நம்ம பார்த்து வச்ச 2வது ஆப்ஷன் தான் நமக்கு சரியான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஆல்சோ எப்பவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் ஆன்சரா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சரா இருக்கும்னு நம்ம முடிவு பண்ணிட்டு அடுத்த எதையுமே நம்ம பார்க்காம போயிடக்கூடாது. எப்பவுமே ஒரு இது நமக்கு ஆன்சர் இருக்கும்னு நமக்கு தோணுனாலும் அடுத்த 2 ஆப்ஷன்ஸோ இல்ல ரிமைனிங் இருக்கிற 3 ஆப்ஷன்ஸோ அது வராதுதானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த சமுக்கு போறது தான் என்னைக்குமே நல்லது.
அதனால எப்போ ஒரு ஆன்சர் நமக்கு தோணுனாலும் அதை இமீடியட்டா ஃபைனலைஸ் பண்ணாம ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸும் சரியா வருமா வராதாங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்பவுமே ரொம்ப மைன்யூட் டிஃபரன்சஸ் இருக்கிற மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் எப்பயாவது கொடுத்துருக்கலாம். அதை நம்ம கவனிக்காம இது ஆன்சரா இருக்கும்னு தோணி டக்குன்னு இதை சூஸ் பண்ணிட்டு அடுத்தது போயிட்டே இருக்கலாம். நம்ம இந்த மைன்யூட்டா கவனிக்காம கூட விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே ஒரு இது நமக்கு ஆன்சர்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது வராதா அப்படிங்கிறத கன்ஃபார்மும் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சரை ஃபைனலா சூஸ் பண்ணணும். எப்பவுமே அதுல நம்ம எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே ஓகே அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ரிமைனிங் ஒரு 5 சைட்ஸ் இருக்கிற ஒரு ஷேப் இருக்கு. ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. அந்த ரெண்டுக்குமே ஒரு சிமிலாரிட்டி, ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வந்து ஒரு கர்வ் கொடுத்திருந்தாலுமே நமக்கு இந்த இதுல வந்து இந்த ஒரு ஸ்ட்ரைட் இங்க கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுவே இதுல வந்து இந்த டாப் பாருங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ நம்ம கேர்ஃபுல்லா அது எல்லாமே சரியா அமைஞ்சிருக்கிற மாதிரியான ஆப்ஷன் சரியா இருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணணும். ஓகே இப்போ இதுலயுமே நம்ம பார்த்தோன்னே இது இருக்காது அப்படின்னு ரிஜெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் என்னவா இருக்கு? ஆப்ஷன் 4 வந்து நமக்கு வராதுங்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா இந்த 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 ஆப்ஷன் சரியா இருக்கு. ஆனா வேற இந்த ஷேப் வருதே தவிர வேற எந்த 3 ஷேப்புமே அதுல இல்ல. ட்ரையாங்கிள் கூட சரியா இதுல ஃபார்ம் ஆகல. ரிமைனிங் இருக்கிற ரெண்டு ஷேப்ஸுமே இங்க நமக்கு சரியா இங்க நமக்கு இருக்கவே இல்லை. அதனால ஆப்ஷன் 4 ஆன்சரா இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகே ரிமைனிங் இருக்கிற 1 2 3 பாக்குறோம். 1ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்க இந்த ட்ரையாங்கிள் சரியா தான் இருக்கு. இந்த ஷேப் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஷேப் பார்த்தோம்னாலும் நமக்கு இருக்கிற இந்த இந்த ஷார்ப்பா இருக்கிற எட்ஜ் இருக்கு இல்லையா? அந்த ஷார்ப்பான எட்ஜ்ல மேல இருக்கிற போர்ஷன் டக்குன்னு பார்த்தா அதே மாதிரி இருந்தாலும் மேல இருக்கிற போர்ஷன் நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இல்லை. ஏன்னா இங்க இந்த ஸ்ட்ரெயிட் லைன் முடிஞ்சு இந்த இடத்துல அது ஹரிசான்டலா வந்துதான் இந்த ஷார்ப்பா இப்படி போயிருக்கணும். ஆனா நமக்கு இங்க இருக்கிறதுல அப்படி இல்லை. இப்படி போய் நமக்கு அது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா தான் போயிருக்கு. அப்போ இது இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அது மட்டும் டிஃபரன்ஸ் இல்ல. இந்த இந்த ஷேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல பாருங்க இந்த இடத்துல பிளாட்டா இருக்கணும். ஆனா இங்க இந்த ஸ்லாண்டிங்கா இருக்கு. ஸோ அந்த ரொம்ப மைனூட் தான். டக்குன்னு பார்த்தோன்னே ஒருவேளை இது ஆன்சரா இருக்கும் நம்ம சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா தான் இது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வர முடியும். ஓகே ஸோ மேலே சொன்னோம் இல்லையா? பார்த்தோன்னே டக்குன்னு இது ஆன்சர்னு தோன்ற மாதிரி இருக்கிறத எப்பவுமே சூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இது நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஆப்ஷன் 2 எடுத்தோம் அப்படின்னா இந்த ஷேப்ஸ் இருக்குனாலும் இந்த ஷேப்போட சைஸ் டிஃபர் ஆகுது பாருங்க. இந்த ஷேப் இருக்கு ஆனா சைஸ் ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த ரெண்டு ஷேப்ஸ்லயுமே நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யுது. இந்த ஹைட்ல இருக்கிற இந்த ஷார்ப்பா இந்த டாப்ல இருக்க வேண்டிய இந்த ஷார்ப் எட்ஜ் நமக்கு இதுல இல்லவே இல்லை. ஸோ இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ரிமைனிங் இருக்கிற தேர்ட் சரியா இருக்கான்னு பார்த்தோம்னா ட்ரையாங்கிளும் சரியா இருக்கு. இந்த 5 சைட்ஸ் இருக்கிற ஷேப் அஸ் வெல் அஸ் இந்த ரெண்டுல இருக்கிற இந்த டாப் ஷார்ப்பா இருக்கிறது கொஞ்சம் இதுல ஹைட்டோட இருக்கிறது எல்லாமே இதுல ரொம்ப சரியாவே இருக்கு. அப்போ ஆப்ஷன் 3 தான் 7th எக்ஸாம்பிள்கான ஆன்சர். ஓகே ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம இப்போ இதுல பார்த்துட்டோம். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதுல நம்ம பாக்குறோம் அப்படின்னு. அதுல செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்னன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸோ பீஸ் ஆஃப் ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம அது எல்லாத்தையும் கரெக்டா பொருத்தி பார்த்து கன்ஃபார்ம் வரக்கூடிய ஃபிகர் எது சரியா இருக்கும் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது இது எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆன இமேஜ் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். இது கிட்டத்தட்ட நம்ம பசில் சால்வ் பண்ற நம்ம சைல்ட்ஹுட்ல பார்த்துருக்கிற மாதிரியான கொஸ்டின் தான் இது. ஓகே செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா செலக்ட் த ஆல்டர்னேட்டிவ்ஸ் இன் விச் த ஸ்பெசிஃபைடு காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கீ ஃபிகர் ஆர் ஃபவுண்ட். அப்படின்னா என்ன? கீழே கொடுத்துருக்கிற ஆல்டர்னேட்டிவ்ஸ் அந்த ஆன்சர்ஸ்ல கொஸ்டின்ல இருக்கிற எக்ஸ்ங்கிற ஃபிகர்ல இருக்கிற கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற எல்லா ஸ்பெசிஃபைடு காம்பனன்ட்ஸும் இருக்கிற மாதிரியான இன்னொரு ஆப்ஷனல் ஃபிகர் எது அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ல இருக்கிற ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் ஃபிகர்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிற இன்னொரு ஃபிகர் ஆன்சர் ஃபிகர்ல எதுவா இருக்கும் அப்படிங்கறதா இதோட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கிற பீசஸை வச்சு ஒரு ஷேப்பையே கிரியேட் பண்ணுவாங்க. இதுல அப்படி இல்லை. கொடுத்துருக்கிற பீஸ் ஆஃப் இமேஜஸோ காம்பனன்ட்ஸோ ஷேப்ஸ் என்னவா வேணா இருக்கலாம். அதுல கொடுத்துருக்கிறத வச்சு
அதே பீஸ், அதே காம்போனன்ட்ஸ், அதே பொருட்களை வச்சு இன்னொரு ஃபிகர் எது இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்போ அப்படின்னா என்னன்னா, ரிமைனிங் இருக்கிற வேற எதுலயோ ஏதாவது பொருள் மிஸ் ஆயிருக்கலாம், இல்ல வேற பொருள் கொடுத்துருக்கலாம், இல்ல எக்ஸ்ட்ரா இமேஜஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எதுவும் இல்லாம இங்க இங்க இருக்கிற அதே காம்போனன்ட்ஸ் அப்படியே அங்கேயும் இருக்கிற மாதிரியான இமேஜ் எது ஆன்சர் சரி அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ல இருக்க போது. ஆனா இதுல என்னன்னா, அந்த காம்போனன்ட்ஸ் இதுல இருக்கணும் அப்படிங்கறது தான் ரூலே தவிர, அந்த காம்போனன்ட்ஸோட பொசிஷன் மாறி இருக்கலாம், அதோட ரொட்டேஷனுமே மாறி இருக்கலாம், ரொட்டேட் பண்ணி இருக்கலாம், அதே மாதிரி தான் இருக்கணும்னு இல்ல, கொஞ்சம் சாஞ்சோ அதோட ஷேப் ஆங்கிள் கொஞ்சம் டிஃபர் ஆகியும் இருக்கலாம், அதே மாதிரி அதே இடத்துல தான் இருக்கணுங்கிற அவசியமும் இல்ல, வேற வேற இடங்கள்லயும் அது வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த பொருள் இங்கேயும் இருக்கணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் அதோட ரீசன். எதுவும் மிஸ் ஆகவும் இருக்கக்கூடாது, எது எக்ஸ்ட்ராவாவும் இருக்கக்கூடாது. அது மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ல நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க, உள்ள ஒரு சர்க்கிள், ஒரு மூன் ஷேப் ஒன்னு இருக்கு, ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிளையே நடுவுல ஒரு லைன் போட்டது, ஒரு ஸ்டார் இருக்கு, அது போக ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பென்டகன் இருக்கு. இது எல்லாமே இருக்கிற மாதிரியான ஆப்ஷன் எங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட சைஸ் பொசிஷன் மாறி இருக்கலாம், இடமும் மாறி இருக்கலாம், அதோட ஆங்கிள் திருப்பி இருக்கலாம், ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் அந்த காம்போனன்ட் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல சர்க்கிள் இருக்கு, அந்த ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் ரெண்டா பார்ட்டிஷன் பண்ணது இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு, ஆனா ஸ்கொயரும் சேர்ந்து இருக்கு அந்த பெரிய பென்டகனுக்குள்ள. நமக்கு இங்க இருக்கிற எங்கேயுமே நமக்கு ஸ்கொயர் ஒன் ஆஃப் த காம்போனண்டா இருக்கவே இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓகே, செகண்ட் ஆப்ஷனை போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிள் நான் சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள் அதே மாதிரி இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி, மீன்ஸ் அதை ரொட்டேட் பண்ணி வச்சிருக்காங்க, அது ஆனா அப்படி இருக்கலாம், அதனால ப்ராப்ளம் இல்லை. ட்ரையாங்கிள் இருக்கு, ஆனா இந்த லைன் வந்து நமக்கு இங்க சிங்கிள் லைன் தான் இருக்கு, ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கு, இங்க ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன், எக்ஸ்ட்ரா ஒரு காம்பனன்ட் இருக்கிறதுனால இதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ரிமைனிங் இருக்கிற ஸ்டார், சர்க்கிள், இந்த மூன் ஷேப் இருந்தாலுமே நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா இன்னொன்று இருக்கிறதுனால இந்த ஆப்ஷனும் வராது. ஓகே, தேர்ட் ஆப்ஷன் போயிட்டோம்னா பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருது, இந்த சர்க்கிள் ஷேப் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல இது இல்லை, அதனால இதுவும் வராது. ரிமைனிங் இருக்கிறதுல ஃபோர்த் ஆப்ஷன்ல எல்லாமே சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். சர்க்கிளும் இருக்கு, அந்த ரெக்டாங்கிள் ஹாஃப் பார்ட்டிஷன் ஆனது, பெரிய பென்டகன், பென்டகனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரைட் லைன், ட்ரையாங்கிள், இந்த மூன் ஷேப்பும் இருக்கு, ஸ்டார் ஷேப்பும் இருக்கு. அப்ப எல்லாமே இருக்கிற இந்த ஆப்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் இதுல சரியான ஆன்சர். சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ராம்பஸ் இருக்கு, அந்த ராம்பஸ்க்கு அதுக்கு மேலேயே ஆரோ மார்க்கும் சேர்த்து இருக்கு. ஸோ அது தனித்தனி இமேஜ் தான், அது ரெண்டையும் ஒன்று நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்க கூடாது. வேற வேற இமேஜஸ் காம்பனன்ட்ஸ் ஒன்னுக்கு மேல ஒன்னா இங்க பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதானே தவிர ரெண்டும் வேற வேற. ஸோ ஒரு ராம்பஸும் இருக்கு, ஒரு ஆரோ மார்க்கும் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு சர்க்கிள், அப்புறம் ஒரு ரொம்ப ஷார்ப் எட்ஜ்ல இருக்கிற வேவ் மாதிரியான ஒரு காம்பனன்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்கிற ஆப்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அஸ் யூஷுவல் என்னன்னா, எடுத்த உடனே நம்மளால எதெல்லாம் நம்ம வராதுன்னு கன்ஃபார்மா தெரியுதோ அதெல்லாம் நம்ம இப்போ நெக்லெக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்லையா, இந்த கர்வ் வந்து ரொம்ப கம்மியான கர்வா இருக்கிறது. இதோ 3 கர்வோட நமக்கு ஷார்ப் கர்வ்ஸா இருக்கணும், ஆனா இங்க அதுல ஆப்ஷன் 2ல அந்த கர்வ் இல்லை. சிமிலர்லி ஆப்ஷன் 3லயுமே அது இல்லை. ஸோ ரிமைனிங் இருக்கிற 1 and 4 வச்சு மட்டும் பார்த்தாலுமே 4ல நமக்கு எக்ஸ்ட்ராவா ரெக்டாங்கிள்ங்கிற ஒரு ஷேப் இருக்கு, நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர்.
ஓகே, தேர்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கிள் இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் 2 ட்ரையாங்கிள் 3 ட்ரையாங்கிள் இருக்கு. 2 ட்ரையாங்கிள் எம்டியாவும், இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒன்று வந்து ஷேடட் ட்ரையாங்கிளாகவும் இருக்கு. அப்புறம் ஒரு அன்இவன் ஷேப், ஒரு பென்சில், அப்புறம் ஒரு குவாட்ரிலேட்டரலா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுலலாம் இருக்கு அப்படின்னு எடுத்து நம்ம இப்போ இதில் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ பார்த்தோன்னே நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னேவே இந்த ஸ்டார் இருக்கிற இந்த ஆப்ஷன் 4 வராதா? அடுத்து ஆப்ஷன் 2லயுமே பாருங்க, சர்க்கிள் ரொம்ப பெரிய சர்க்கிள் ஒன்று இருக்கு. நமக்கு மொத்தமே ஒரே ஒரு சர்க்கிள் தான், அதுவும் ஸ்மால் சர்க்கிளாக தான் இருக்கும். இன்னொரு பெரிய சர்க்கிள் எக்ஸ்ட்ராலாம் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளுமே 3 ட்ரையாங்கிள் இல்லை. ஸோ ஆப்ஷன் 2வும் வராது. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன் 1 and 3 பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் 1ல அந்த அன்இவன் ஷேப் ஒன்று இருக்கு, சர்க்கிள், ஸ்கொயர், பென்சில் இருக்கு, 3 ட்ரையாங்கிளுமே இருக்கு. ஆனா ட்ரையாங்கிள் ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, நமக்கு 2 எம்டி ட்ரையாங்கிளும் ஒரு ஷேடட் ட்ரையாங்கிளும் தான் இருக்கணும். ஆனா இங்க ஆப்போசிட்டா 2 ஷேடட் ட்ரையாங்கிளும் ஒரு எம்டி ட்ரையாங்கிளும் இருக்கு. ஸோ அதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப ரிமைனிங் இருக்கிற இதுல எல்லாமே சரியா இருக்கான்னு ஒரு செக் பண்ணோம்னா, ஆப்ஷன் 1ல ஸ்கொயர் இருக்கு இல்லையா, நம்ம குவாட்ரிலேட்டரலா தான் இருக்கணும், ஸ்கொயராகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுவும் வராது. இதுல சரியா எல்லாமே இருக்கு. குவாட்ரிலேட்டரல் அதே ஷேப்ல இருக்கு, சர்க்கிள், ட்ரையாங்கிள் 2 ஃபில்டு எம்டி ட்ரையாங்கிளும் ஒரு ஃபில்டு ட்ரையாங்கிளும் இருக்கு. இது ஒரு அன்இவன் ஷேப் வித் ஒரு பென்சில். ஸோ ஆப்ஷன் 1 தான் இதுக்கான ஆன்சரா இருக்க முடியும். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் கொஷின் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட்ல சில பீசஸ் கொடுத்து அதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த பர்ஃபெக்ட் அந்த பீசஸை வச்சு மட்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபிகர் எதுன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனால் செகண்ட் டைப் ஆஃப் கொஷின்ல சம் காம்பனன்ட்ஸ் கொஷின் ஃபிகர்ல கொடுத்துருப்பாங்க. த சேம் சிமிலர் அப்படியே உள்ள காம்பனன்ட்ஸை வச்சு ரெடியான இன்னொரு ஃபிகர் என்னது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற ஆன்சர் ஃபிகர்ல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காம்பனண்ட்டும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி எந்த காம்பனண்ட்டும் இல்லாமையும் இருக்கக்கூடாது. ஆல்சோ அந்த காம்பனன்ட்ஸோட இடம் மாறி இருக்கலாம், இல்லை அதோட ஆங்கிள் மாறி இருக்கலாம், ரொட்டேட் பண்ணி இருந்திருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் அந்த காம்பனண்ட் ஆப்டா அப்படியே இருக்கணும். அது ஒன்று தான் இதில் உள்ள ரூல். ஸோ இந்த எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளோட இந்த டைப் ஆஃப் கொஷினை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன இருக்கு, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர், 2 செமி சர்க்கிள்ஸ் இருக்கு, ரெண்டுமே ஈக்குவல் ஷேப்ல இருக்கு. இதுவும் பாருங்க, இந்த ரெண்டும் ஈக்குவல் ஷேப்ல இருக்கு. அகைன் ஒரு எம்டி சர்க்கிள் இருக்கு, ஒரு ரெக்டாங்கிள், அப்புறம் இன்னொரு செமி சர்க்கிள் இருக்கு. ஆனா இந்த ரெண்டை விட கம்பேரிட்டிவ்லி இது ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டா கவனிச்சு வச்சுக்கணும். அது பொறுத்து தான் நம்மளோட ஆன்சரை நீங்க பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இதில் ஆப்ஷன் 1ல எடுத்தோடனே நமக்கு தெரிஞ்சது ஹெக்ஸகன் ஒன்று இருக்கு. இந்த ஹெக்ஸகன்கிற ஷேப் வந்து நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் ஃபிகர்ல இல்லை. ஸோ இது வர வாய்ப்பே இல்லை. ரிமைனிங் 2, 3, 4ல எடுத்துட்டோம் அப்படின்னா, செகண்ட்ல 2 இது பாத்தீங்கன்னா இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. ஆனா 2 செமி சர்க்கிள் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, சேம் சைஸ் ஆஃப் செமி சர்க்கிள். அந்த 2 செமி சர்க்கிளையும் ஒன்னா வச்சு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. அப்போ இந்த 2 செமி சர்க்கிளையுமே இங்கே சொல்லிட்டாங்க. நான் அப்பவுமே சொன்ன மாதிரி அந்த எல்லா காம்பனன்ட்ஸையும் இங்க யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனா அது என்ன மாதிரியான சைஸ்லயோ எந்த இதுலயோ வேணா இருக்கலாம். அதுதான் நமக்கு ஓகே. அடுத்து ஒரு ஸ்கொயர் இருக்கு, இன்னொரு சர்க்கிளும் கொடுத்துட்டாங்க, ஒரு செமி சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஒரு ரெக்டாங்கிள் எல்லாமே இதுல இருக்கு. ஸோ இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்லயுமே அது வராதாங்கிறது மட்டும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். ஸோ இதுல 2 செமி சர்க்கிள் அதே மாதிரி எப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி இருக்கு. ஒரு ஸ்மால் செமி சர்க்கிள், இதுல என்ன பாருங்க, இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து நமக்கு மிஸ் ஆயிருக்கு. இந்த சர்க்கிள் நமக்கு இல்லையா இங்க. ஸோ ஆப்ஷன் 3ல அந்த ஃபுல் சர்க்கிள் எம்டி சர்க்கிள் ஒன்று இங்கே இல்லை. ஸோ ஆப்ஷன் 3யும் கிடையாது. ஆப்ஷன் 4 எடுத்துக்கிட்டோம்னா
ஸ்கொயர் இருக்கு, ட்ரையாங்கிள் 2 இருக்கு. நமக்கு 2 ட்ரையாங்கிள் கிடையாது, ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்கணும். 3 செமி சர்க்கிள் மொத்தம் இருக்கணும். ஆனா இதுல 2 செமி சர்க்கிள், அந்த குட்டியான இருக்கிற செமி சர்க்கிள் இல்ல, சர்க்கிளும் இல்ல. ஸோ இதுலயும் காம்பனன்ட்ஸ் மிஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஆன்சர் வராது. ஓகே, அப்போ ஆப்ஷன் 2 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம முடிஞ்சது. அடுத்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம அடுத்து பார்க்கலாம். தேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் ஹவ் வில் த கீ ஃபிகர் லுக் லைக் ஆஃப்டர் ரொட்டேஷன். அதாவது கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல உள்ள ஃபிகரை எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் ரொட்டேட் மட்டும் பண்ணி இருக்கணும். எப்படி வேணா ரொட்டேட் ஆயிருக்கலாம், ஆனா இந்த ஃபிகர் சேம் ஃபிகரா இருக்கணும். அந்த ஃபிகர் எதுங்கிறது நம்ம கண்டுபிடி. அப்போ எப்படி இருக்கும்னா, நமக்கு பாக்குறதுக்கு 4மே ஒண்ணு போலதான் தெரியும், மற்றதுலயாவது கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இதை டக்குன்னு பார்த்தோம்னா 4மே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சின்ன சின்ன மைன்யூட் அதுல சேஞ்சஸ் இருக்கும். அது இல்லாத பெர்ஃபெக்டான நம்மளோட கொஸ்டின் ஃபிகர் எதுவா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு நம்ம இதுல ஆன்சரா சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிள்ல உள்ள ஒரு அந்த பேஸை டச் பண்ற மாதிரி இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள்குள்ள இன்வெர்டடா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு. ஆல்சோ அந்த பேஸ்ல இருந்தே ரொம்ப குட்டியா ஹைட் கம்மியா இருக்கிற மாதிரி இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளுக்கும் சின்னதா இருக்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதுல எது கரெக்டா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை பார்த்தோன்னே தெரியுது நமக்கு கரெக்டா இந்த பேஸை டச் பண்ற மாதிரியான ஒரு சின்ன ட்ரையாங்கிள் நமக்கு இந்த ரெண்டுலயுமே இல்லை. அது வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, பேஸை டச் பண்ணி தான் அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருக்கணும். ரெண்டுலயுமே அது இல்லை, ஸோ இது வராது. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ் 1 and 2 எடுத்து பார்த்தோம்னா நமக்கு 1ல அந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இருக்கு, ரெண்டுலயுமே இருக்கு. ஆனா இந்த கீழே அதே பேஸாவே வச்சு வர இன்னொரு சின்ன ட்ரையாங்கிளோட ஹைட் வந்து கம்மியா இருக்கணும் இல்லையா. ஆனா ஆப்ஷன் 1ல இந்த ட்ரையாங்கிள் இங்க சின்னதா இருக்கிறதுக்கு பதிலா நம்மளோட இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஹைட்டுக்கே இருக்கு. ஸோ இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் 1 தான் இதோட ஆன்சரா இருக்க முடியும். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ல என்னன்னா, நம்மளோட கொஸ்டின்ல இருக்கிற எல்லா விதமான இதுவும் கரெக்டா இதுல இருக்காங்கிறது தான் பார்க்கணும். டக்குன்னு பார்க்கும்போது அதே ட்ரையாங்கிள் உள்ள அந்த லைன்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா அதுல டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்சஸை ரொம்ப மைன்யூட்டா நம்ம நோட் பண்ணி அதோட ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும் இமேஜ் அனாலிசிஸ்ல. ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னா, இதுல பாருங்க நிறைய ஆரோஸை ஒன்றுக்கு மேல ஒன்னா போட்டு கிராஸா ஸ்ட்ரைட்டாலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படியோ ரொட்டேட் பண்ண மாதிரியான ஃபிகரா மட்டும் இருக்கணுங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கொஸ்டின் இப்போ. ஸோ இதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கிராஸா இருக்கிற 2 ஆரோஸ் எடுத்துட்டோம்னா, ஒன்னோடதுல டாப்ல ஸ்கொயரும் இன்னோடதுல சர்க்கிளும் இருக்கு. ஸோ சர்க்கிளோட தான் கொஞ்சம் கீழே இருக்கு இல்லையா, ரொம்ப கிராஸா கீழே முன்னாடி தள்ளி இருக்கு அதோட ஹெட் வந்து. ஸோ அந்த மாதிரி எதுல எல்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கான இது ரொம்ப ஈஸி. ஸோ ஆப்ஷன் 1 பாருங்க, இந்த சர்க்கிள் தான் கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கா, ஸோ இது இருக்கலாம். அதுவே ஆப்ஷன் 2 எடுத்துட்டோம்னா இந்த ஸ்கொயர் தான் கீழே தள்ளி இருக்கு, ஸோ அது வராது. தேர்ட்ல சரியா தான் இருக்கு. ஃபோர்த்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்ஷனே வேற மாதிரி இருக்கு. ஆல்சோ ஸ்கொயர் தான் இந்த பக்கமா நமக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி நீளமா இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ அதுவும் வராது. டைரக்ஷனுமே மாத்தி தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வராது. ஸோ ரிமைனிங் இருக்கிற 1 and 3 தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆப்ஷன் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப இது ரெண்டும் சரியா இருக்குன்னா மத்த அடுத்த எதை நம்ம பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னா, கீழே இருக்கிற மற்ற ஸ்ட்ரெயிட்டா இருக்கு இல்லையா அந்த ஆரோஸ் 3ல பொசிஷனோ இல்ல அதோட இடமோ சரியா இருக்காங்கிறத பார்க்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆரோ ஷார்ப்பா இருக்கிற ட்ரையாங்குலர் ஆரோ வந்து கீழே இருக்கணும். பிளாக்டுல இருக்கிற
ஆரோ வந்து கீழே இருக்கணும், மேல வந்து அந்த ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்கிற ஆரோ தான் மேல இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த ரெண்டுல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 1ல பாருங்க, இந்த சர்க்கிள்க்கு கிட்ட இருக்கிற இந்த ஆரோவோட ஹெட் வந்து சர்க்குலர் ட்ரையாங்கிளா இருக்கிறது வருது. ஸோ இதுவும் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கா, முதல் ரெண்டு ஆரோஸ் இன்டர்சேஞ்ச் ஆகியிருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஆப்ஷன் 1 வராது, ஆப்ஷன் 3 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு, ஒரு லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து வெர்டிக்கலா இருக்கு. ரிமைனிங் ஆப்போசிட் ரெண்டையும் ஒரு ஸ்கொயரே 4 பிளாக்கா பிரிச்சு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்டிக்கு ஆப்போசிட்ல அந்த ரெகுலரா அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரெண்டுல கிராஸா உள்ளது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வேணா எந்த மாதிரி லைன்ஸ் இருக்குன்றது போட்டு வச்சிடுறேன் இங்க. ஸோ இதுல இந்த மாதிரி கிராஸான ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு, இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டா இந்த கிராஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ இதை ரொட்டேட் பண்ணால நமக்கு நல்லா தெரியணும். ரொட்டேட் பண்ணா இதோட பொசிஷன்ஸும் மாறும், இந்த ஸ்ட்ரைப்ஸோட இதுவுமே நமக்கு மாறதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சுதான் நம்ம இப்ப பார்க்கணும். ஸோ இந்த பிளாங்க் ஸ்பேஸ் வச்சு நம்மளால எந்த இதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைப்ஸ் இங்கே இருக்கும்போது வெர்டிக்கலா இருக்குன்னா நமக்கு ஒரே ஒரு ரொட்டேஷன் ஆகி இது இங்கே வந்துச்சு, இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளோட லைன் வந்து ஹரிசான்டலா மாறிடும். அகைன் இங்கே எடுத்துட்டு வரும்போது அது வெர்டிக்கலா மாறிடும், இங்கே வரும்போது அது ஹரிசான்டலா மாறும். இந்த ஒரு ஸ்ட்ரைப்ஸை பத்தி மட்டும் சொல்றேன். ரொட்டேட் ஆகி அதோட இடம் மாறுச்சுன்னா அது எப்படி இருக்குங்கிறத சொல்றேன். ஓகே, ஸோ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்துட்டோம்னா இதோட பிளேஸ் மாறவே இல்லை, ஆனா அதோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு. இந்த ஸ்ட்ரைப்ஸோட பொசிஷன் மாறி இருக்கு, அப்படி மாறவே மாறாது. எப்படி சுத்தி வந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஸ்ட்ரைப்ஸ் வெர்டிக்கலா தான் இருக்குமே தவிர ஹரிசான்டலா மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அது வராது. ரிமைனிங் இருக்கிற இது அப்படியே அதே பிளேஸ்ல இருக்குன்னா அதோட பொசிஷன் மாறி இருக்க கூடாது இல்லையா, எதுவுமே மாறாது. இது தேர்ட் எடுத்துட்டோம்னா. ஆனா இங்க பாருங்க, ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஆப்போசிட்ல இந்த வெர்டிக்கல் லைன் சரியா இருக்கு, ஆனா இந்த கிராஸா உள்ள இந்த ஸ்லாட்டிங் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறது மாறி இருக்கு, அப்படியே ஆப்போசிட்ல போட்டிருக்காங்க. அதனால இதுவும் வராது. என்னதான் ரொட்டேட் பண்ணாலும் அது மாற போறது இல்லை, அதனால அது வராது. ரிமைனிங் இருக்கிற ரெண்டுல எடுத்து பார்க்க போறோம். ஸோ இந்த ரெண்டும் ரொட்டேட் ஆகி இங்க உள்ள இந்த வெர்டிகல் ஸ்ட்ரைப் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ இந்த எம்டி ஸ்பேஸ் இந்த ரெண்டுமே சரியா தான் ஃபார்ம் ஆயிருக்கு, வெர்டிகலா தான் இருக்கு, ஹரிசான்டலா எதுவும் இல்லை. ஸோ இந்த ரெண்டை வச்சு இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வருங்கிறத நம்மளால முடிவு பண்ண முடியாது. ஓகே, அப்போ அது ரிமைனிங் இருக்கிற இந்த ஸ்லாண்டிங் ஸ்லைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்லாண்டிங் ஸ்ட்ரைப்ஸோட ரெண்டு பொசிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம இப்போ முடிவு பண்ண முடியும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1ல பாருங்க, அப்படியே இருக்கு, நம்ம கொஸ்டின்ல இருக்கிற அதே பொசிஷன்ல இருக்கு. நம்ம இடம் மாத்தணும்னா கண்டிப்பா அதோட இந்த ஸ்ட்ரைப்ஸோட டைரக்ஷன் மாறும், ஆனா இங்க மாறவே இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 கிடையாது, ஆப்ஷன் 2 தான். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள்ல ஒரு டைஸ் வச்சு இருக்கு. இதுல எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர்ல இருக்கு, ஒரு டைஸ்ல 3 ஃபேஸ் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஏ பி பிளஸ்ன்னு இருக்கு. நல்லா நம்ம கவனிச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏங்கிறதுக்கு அப்படியே கீழே தான் இந்த பிளஸ்ங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிறது ஏதாவது வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஏக்கு ரைட் சைட்ல பி, இது மாதிரி இங்க வந்திருந்தாலுமே நமக்கு ரொட்டேட் பண்ணாலுமே இடம் மாறும்போது நமக்கு இதாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கு கீழே தான் பிளஸ் இருக்கணுங்கிறத வச்சு நம்ம இப்போ பார்த்தோம்னா நம்மளால சிலதை ரிஜெக்ட் பண்ணிட முடியும். ஆல்சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பியை நம்ம எடுக்கவே தேவையில்லைன்னா நம்மளோட இந்த ஃபிகரோட ரொட்டேஷன் தான் நம்ம கேட்டிருக்காங்களே தவிர வேற ஃபேஸஸ் பத்தி நமக்கு இப்போ இதுல சொல்லவே இல்லை. அதனால பி நம்ம ஆப்ஷன் 4 எடுக்கவே முடியாது, ரெண்டும் எம்டியா கொடுத்துட்டாங்க, அதை பத்தி நம்ம இங்க பார்க்கவே முடியாது. கொடுத்துருக்கிற ஃபிகரோட ரொட்டேஷன் மட்டும் தான் நம்ம இங்க கன்சிடரேஷன்ல வைக்கணும். ஸோ
அடுத்து ஆப்ஷன் 2 1 and 1ல எடுத்தோன்னு பார்த்துக்கோங்களேன். ஏக்கு கீழே தான் பிளஸ் இருக்கணும்னு சொன்னமே தவிர ஏக்கு மேல எப்படி ரொட்டேட் பண்ணாலும் இதோட டைஸ்ல அந்த பொசிஷன் மாற போறது இல்லை டைஸை பொறுத்த வரையிலும். ஸோ இந்த ஏ அதுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கு ஆப்ஷன் 1ல. ஸோ அதுவும் வராது. ஆப்ஷன் 2லயுமே சிமிலர் தான். ஏக்கு அப்படியே மேல இது அப்படியே தூக்கி இதை மட்டும் மாத்தி போட்ட மாதிரி இருக்கு. ஸோ அதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் 3 எடுத்துக்கிட்டோம்னா அதுல தான் நமக்கு ஏக்கு கீழே பிளஸும் ஏக்கு ரைட் சைட்ல பியும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளோட சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ்ல ஓரளவு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட தேர்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்னன்னா எதுவுமே மாறி இருக்க கூடாது. ஜஸ்ட் அதை ரொட்டேட் மட்டும் பண்ணிருக்கணுமே தவிர வேற எந்த இதுவுமே மாறாம இருக்கு. சரியானது எதுன்னு பார்த்து நம்மளோட ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ 5th பார்த்தா உங்களுக்கு 5th பாருங்க, அப்படி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா, எந்த சேஞ்சஸும் இல்லாத மாதிரி டக்குன்னு பார்த்தா நமக்கு அப்படி தெரியும். ஆனா நம்ம ரொம்ப நல்லா கவனிச்சோம்னா அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லா ஆப்ஷன்லயுமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு இந்த நெக் இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் நெக்குக்கு கீழே உள்ள இதை எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் 1 நமக்கு வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ரொம்ப கீழே, இது அப்படி கம்ப்ளீட்டா கீழே வரைக்கும் வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க, அது வர வாய்ப்பே இல்லை. ஆப்ஷன் 2ல அந்த ஃபேஸை நல்லா கவனிங்க. இதுல நமக்கு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இதுல அழுதுட்டு இருக்கிற மாதிரி கிரையிங் ஃபேஸோட இருக்கு. ஸோ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் 3 எடுத்துட்டோம்னா ஆப்ஷன் 3 and 4ல உள்ள இதை எடுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் 3ல ஃபேஸ் எல்லாம் சரியா தான் இருக்கு, ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. ஆனா ரொம்ப மைல்டு டிஃபரன்ஸ் தான், நம்ம நல்லா பார்த்தா தான் நமக்கு இப்ப இதுல நல்லா தெரியும். இந்த நெக் இடத்துல பாருங்க சின்னதா டிஃபரன்ஸ் இருக்கு. நமக்கு இதோட ஜாயின் ஆகி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே ஒரு இன்வெர்டட் வி ஷேப்ல அதோட டிசைன் இருந்திருக்கணும். ஆனா ஆப்ஷன் 3ல அப்படியே மாறி இருக்கு, இந்த இதுக்கு கீழே அப்படியே இருக்கிறதுல மாறி இருக்கு. ஸோ இதுவும் வர வாய்ப்பு இல்லை. ரிமைனிங் 4th வந்து சரியா இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 தான் இதோட ஆன்சர். ஸோ இதுல இப்போ நம்ம இமேஜ் அனாலிசிஸ்ல வரக்கூடிய 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸோட மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இதுக்கான ஒர்க் ஷீட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஒரு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் மற்ற ஆப்ஷன்ஸும் இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆன்சர் ஃபைனலைஸ் பண்றது நல்ல விஷயம். ஏன்னா ரொம்ப மைல்டு இதுல நமக்கு போக போக இனி கொஸ்டின்ஸ்ல ஃபர்தரா வரும்போதெல்லாம் அந்த மைல்டு டிஃபரன்ஸால கூட ஆன்சர்ஸ் நமக்கு வேற ஆன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ.